புஷ்பா 2 படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்ட் 1ல எங்க முடிஞ்சோ அங்கிருந்தே ஆரம்பிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. பார்ட் 1 முடிகிறப்ப ஃபகர் ஃபாசிலுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காட்டியிருந்தாங்க. இந்த பார்ட் 2 படத்தில் ஸ்ட்ரெயிட்டா இன்ட்ரோடக்ஷனை ஜப்பான் ஹார்பரில் ஸ்டார்ட் பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க. எதுக்காக புஷ்பா ஜப்பான் ஹார்பருக்கு வந்தாரு அப்படிங்கிறது தெரியல. அந்த இடத்துல இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒரு தரமான ஃபைட்டை வச்சு நம்ம அல்லு அர்ஜுனை காட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த சண்டைக்கெல்லாம் முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கதை நகருது. புஷ்பா இந்த வாட்டி மிகப்பெரிய டீலை பிடிச்சிட்டு வராரு. ரொம்ப ரிஸ்க் எடுத்து 2000 டன் செம்மர் கட்டைகளை டெலிவரி பண்ற ஆர்டர். எதுக்காக புஷ்பா இவ்வளோ பெரிய டீலுக்கு ஓகே சொன்னாரு? இந்த டீலுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? போலீஸ் ஃபகர் ஃபாசிலை தாண்டி இந்த 2000 டன் செம்மர் கட்டைகளை புஷ்பா வெற்றிகரமா டெலிவரி பண்ணாரா? இதுக்கிடையில புஷ்பாவுக்கும் முதலமைச்சருக்கும் நடுவில் நடக்கிற கிஸ்கா சீன். இது மட்டும் இல்லாம பார்ட் 1ல புஷ்பாவுடைய அப்பாவுக்கு ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் புஷ்பாவையும் அவங்க அம்மாவையும் அவங்க குடும்பத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த அண்ணனுடைய பொண்ணால் புஷ்பாவுக்கு வரக்கூடிய பிரச்சனை ப்ராப்ளம் அப்படின்னு கதை இன்ட்ரெஸ்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எதுக்காக புஷ்பா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து 2000 டன் செம்மறு கட்டைகளை கடத்தணும்? முதலமைச்சருக்கும் புஷ்பாவுக்கும் இடையில இருக்கிற அந்த கிஸ்கா சீன் என்ன? இவ்வளோ பிளான் பண்ணி திருடின அந்த செம்மறு கட்டைகளை புஷ்பா கரெக்டாக டெலிவரி பண்ணாரா இல்லையா? தன்னோட அண்ணன் பொண்ணால் வரக்கூடிய பிரச்சனையை புஷ்பா எப்படி ஹேண்டில் பண்ணாரு அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் இங்கே புஷ்பா 2 த ரூலர் அப்படிங்கிற இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. எனக்கு பர்சனலாக படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சூப்பராகவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்பவே சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. புஷ்பாவுடைய ஒய்ஃப் ஸ்ரீவள்ளி ரெண்டு கேரக்டருக்குமான கெமிஸ்ட்ரி ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அல்லு அர்ஜுன் பர்ஃபார்மன்ஸை சொல்லவே தேவையில்லை. அவர் எல்லா சீன்லையும் ரொம்பவே மாஸ் பண்ணிட்டாரு. சென்டிமெண்ட் ஆக்ஷன் அப்படின்னு எல்லாத்திலுமே அவருடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தான் புஷ்பாவுடைய ஒய்ஃப் ஸ்ரீவள்ளி கேரக்டர் சும்மா ஹீரோயினா கொஞ்ச நேரம் வந்துட்டு அப்படியே போகிற மாதிரி காட்டாமல் அவங்களுக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்ரீவள்ளி கேரக்டருக்கான எமோஷனல் சீனையும் இந்த கேரக்டர் தன்னுடைய ஹஸ்பண்ட் புஷ்பா கூட பண்ணுற சின்ன சின்ன குறும்புத்தனம், குறிப்பாக சொல்லணும்னா கிச்சனில் வர அந்த சீன் எல்லாமே ராஸ்மிகா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கு. இது தாண்டி ஃபகர் ஃபாசில் கேரக்டர். ஃபகர் ஃபாசில் அப்படின்னாவே ஒரு நடிப்பு அரக்கன். அவருடைய ரோல், அவருடைய கேரக்டர் ரொம்பவே சூப்பராக ஒரு ஃபயரோட பண்ணிட்டு போயிருக்காரு. அதுவும் புஷ்பாவுக்கும் ஃபகர் ஃபாசிலுக்கும் வர அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த சீன் எல்லாம் ஃபன்னாகவும் இருக்கு. அதே நேரத்தில் இந்த சீன்ஸ் எல்லாமே ஃபயராக இருக்கு. டோட்டலாக சொல்லணும்னா புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சா ஃபயர் அப்படிங்கிற மாதிரி புஷ்பா 2 த ரூலர் படம் வைல்டு ஃபயர் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கு. சில பேருக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பில்லை. படத்தில் வர ஃபைட் சீன் எல்லாமே லாஜிக் இல்லாமல் தான் இருக்கும். என்னடா ஃபைட் சீன் இது அங்கே நடக்குது, இது அப்புறம் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபைட் சீன் எல்லாமே லாஜிக் இல்லாமல் தான் இருக்கும். முக்கியமாக சொல்லணும்னா இன்ட்ரோடக்ஷனில் வர ஃபைட் சீன், கிளைமேக்ஸில் வர ஃபைட் சீன் இதெல்லாம் நிறைய லாஜிக் மீறல்லாம் இருக்கு. எனக்கு லாஜிக்லாம் முக்கியம் இல்லை, படம் பார்க்க நல்லா இருக்கணும், நம்மள முழுசாக என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான படம் தான் இந்த புஷ்பா 2. ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி மாஸ் மசாலா என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. படத்தில் ஃபீலிங் சாங்கும் கிஸ்கா சாங்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியும் ஒரு சூப்பரான படம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் லாஜிக் இல்லையப்பா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் மொக்கையாக தான் தெரியும். இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு மேஜிக் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான படம் தான் இது. கண்டிப்பாக படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். புஷ்பா 3 த ரேம்பேஜ் அப்படின்னு புஷ்பா 3க்கு லீடு கொடுத்து தான் முடிச்சிருக்காங்க. இப்போ தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான மாஸ் மசாலா கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் மூவி. இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.